ஆயிங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் சீக்கிரமாக வெற்றி வேணும், உடனே ரிசல்ட் வேணும்னு நம்ம ஓடுறோம். ஆனால் சில விஷயங்களில் வேகம் இல்லைங்க, நேரம் தான் வேணும். அந்த நேரத்தில் காத்திருக்கிற போது ஒரு அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அது ஒரு கலைங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஆர்ட் ஆஃப் பேஷன்ஸ். ஆக்சுவலாக பேஷன்ஸ்னால் காத்திருக்கிறது இல்லை, காத்திருக்கும் போது அமைதியாக இருக்கிறது தான் பேஷன்ஸ். இப்போ ஒரு சீடு வச்சிங்கன்னா அது நாளைக்கே மரமாகுது. அதுக்கான டைமிங், மழை, ஒரு சன்லைட்டு எல்லாமே இருந்தால் தான் அது ஒரு மரமாக மலரும். அதே மாதிரியே நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நாளைக்கே சக்ஸஸ் ஆகாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அதை அதுவாக குக் பண்ண விடணும். ஒரு ஸ்கல்ப்டரே எடுத்துக்கோங்களேன், அது ஒரு ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதை ஸ்டாச்சுவாக மாற்றுவார். ஆனால் பார்க்குற நமக்கு என்ன தெரியும்னா, இவரெல்லாம் ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, இது எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஸ்கல்ப்டருக்கு தான் தெரியும் அவரோட ஒவ்வொரு செதுக்களுக்கு பின்னாடியுமே ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு பேர் தாங்க பேஷன்ஸு. நம்ம வாழ்க்கை கூட இதே மாதிரி தாங்க. நம்ம இன்னைக்கு முயற்சி பண்ணுறது ரிசல்ட் தராது, ஆனால் ஒரு நாள் கன்சிஸ்டன்சியோட எஃபர்ட் போட்டோம்னா நம்ம டூட்டில் போய் டாப்பில் உட்கார வைக்கும். ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு அழகான கோட்ஸ் இருக்குங்க. பேஷன்ஸ் இஸ் நாட் எபிலிட்டி டு வெயிட், பட் ஹவ் யூ பிஹேவ் பை வெயிட்டிங். நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் காமாக இருக்கீங்களே, ஒரு அமைதியாக இருக்கீங்களே, அந்த அமைதியாக இருந்துட்டீங்கன்னாவே நீங்கள் பாதி ஜெயிச்சு முடியும். பேஷன்ஸ்ன்னு சொல்கிறது டைம் வேஸ்ட்லாம் இல்லைங்க, அது ட்ரஸ்ட்டு. யூனிவர்ஸு நம்ம கேட்கும் போது ரிசல்ட்டு தராது, ஆனால் கரெக்ட் டைமில் கொடுக்கும்.